செய்யும் தொல்லை தெய்வம் என்று நினைக்கக்கூடியவங்க மகர ராசி. காலத்தை காண்பதை விட, கடந்த காலத்தை காண்பதை விட இந்த நிகழ்காலம் உங்களுடைய ராசிக்கு குரு இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். பக்குவ நிலைக்கு வந்த ஆண்டாக மாறக்கூடியது 2026ஆம் ஆண்டு. உங்களுக்கு கீழிருந்து மேல வரக்கூடியவங்க மகர ராசி. அதுல மாற்று கருத்து இல்லை. மகரத்துக்கு எந்த தொழிலை ஏற்றாலும் வெற்றிக்குரியதாக இனிமேல் எதிர்காலம் உங்க தசாபத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. புதிய தொழில், புதிய நிறுவனம், பொருளாதாரம், வியாபாரம், அரசியல், மக்களாட்சி நீங்க தான். கருப்புசாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, இப்படிப்பட்ட காவல் தெய்வங்களை வழிபட்டால் கருணையுள்ள தெய்வங்களாக மாறி உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பையும் செல்வாக்கையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடைய வடிவினர் பகில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி ஒன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சித்தையகமும் கூடிய சுபதினத்தில் ஆங்கில மாதத்தின் கடைசியாக இறுதியாக உள்ள நம்மை வழி நடத்தி இவ்வளவு நாளாக இருந்த 2025 முடிந்து, அதாவது 2025 முடிந்து உதயமாகிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் ஜாதி, மதம், இனம் ஆகிய மொழி, பல வெவ்வேறு நாட்டில் உள்ள நாகரிகங்கள், எத்தனையோ வித்தியாசமான வேறுபாடுகளற்ற நாகரிகங்கள் அத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு உற்சவ திருவிழாக, ஒரே ஒரு சிறப்பான திருவிழாவாக நம்ம நடத்தப்படுவது ஆங்கில புத்தாண்டு ஒன்றுதான். இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் நேயர்களுக்கு இப்போது பதிவு செய்ய உள்ளேன். அதுக்கு முதலாக அம்மன் டிவி நிர்வாகத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, பொதுவா 2026 ஒரு நல்ல ஆண்டாக வரும். எப்படி என்றால் 2026 நியூமராலஜியில் கூட்டும் பொழுது 10 நம்பர் வருது. 10ங்கிறது சூரியனுடைய நம்பர். அப்ப 10க்குரிய சூரியனுடைய நம்பர் வரும்போது சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூரிய திசையில நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்தரம், உத்தராடம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களும் யாருடைய அதிபதினா சூரியன். அப்ப இவங்க நிர்வாகத்திலும் சரி, அரசியலும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிலும் சரி, அரசாங்க உத்தியோகத்திலும் சரி, எல்லாத்திலையும் முதன்மையாக இருப்பாங்க. அடுத்து வருவது 1/1/2026 நம்ம கூட்டுறோம். அப்ப 3 வருகின்றது. அப்ப 3 வரும்போது அங்கே உள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்ப குரு நட்சத்திரமாக வருகின்றது. பாத்தீங்களா? அப்ப சூரியனும் குருவும் நட்பு பெற்ற கிரகங்கள். எங்க போய் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் ஒரு சுற்று வருவோம். அதை கணக்கெடுத்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் ஒன்று சேர்ந்து 12 ராசி கட்டத்தையும் 360 டிகிரிக்குள்ள நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சு நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த வகையில குருவுடைய திசையும் 3 நட்சத்திரங்கள். அப்போ 1/1/2026 குரு நம்பர் 12 கூட்டு எண் 3. அப்போ 1 3 இந்த வருடத்துக்கு மிக மிக அற்புதமான நன்மைகளை, பல நன்மைகளை செய்யும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அந்த வகையிலே இந்த வருடத்திற்கு கிட்டத்தட்ட 2 பயிற்சிகள் தான். 2 பயிற்சிகள் என்பது குரு பயிற்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி வருகின்றது. அப்ப அந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சியும் வருது. அப்ப ராகு கேது பயிற்சியும் நமக்கு வருகின்றது. அப்ப அந்த ராகு கேது பயிற்சி கடைசியா வருது. குரு பயிற்சி நமக்கு மே மாசம் வருது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு இடையில பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள திருநள்ளாறு அருள்தரும் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஏற்படுகின்றது. அப்போ 3 பயிற்சி. அப்ப அந்த 3 பயிற்சி வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் திருக்கணியத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம், பின்னாடி வாக்கியத்திலையும் வந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த வகையிலே கண்டிப்பாக இந்த ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஆண்டாக அமையும். அடுத்தது தங்கம், வெள்ளி விலைகள், ஆன்லைன் மார்க்கெட்டிங், பஞ்சபூதத்தினுடைய நன்மை தீமைகள்,
கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டு வேலை செய்யும். இயற்கை வளங்கள் மிகுந்திருக்கும். நவநாகரிகம் உயர்ந்திருக்கும். அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு ஃபைனான்ஸ்ல எல்லாருமே ஃபைனான்ஸுக்கு தேடி போகக்கூடிய ஆண்டு. ஏன்னா குரு நிர்வாகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா சூரியனுடைய ஆண்டுல பிறக்கிறதுனால நியூமராலஜி பிரகாரம் நிர்வாகம் மிக அற்புதமாக இருக்கும். அப்பப்போ புயல், மழை எல்லாமே சேர்ந்து இந்த பஞ்சபூதத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு வரும். பாதிப்புன்னு அதை சொல்லுவதை விட, ஐயா பாதிப்புன்னு சொல்வதை விட நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக வருகின்றது. நல்லதை செய், நல்லதை நினை, எப்போதும் அன்பு பாசத்தை காட்டு. இந்த உலகத்துக்கு அதுதான் முக்கியம். அதனாலதான் அன்பே சிவம் என்று நம்ம சொல்லுகிறோம். எல்லா வகையிலும் அன்புதான், எல்லா மதத்துக்கும் அன்புதான். அது ஒன்றே சொல்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கு மீண்டும் நேயர்கள் பாதம் பணிகின்றேன். எந்த வேலை கிடைக்குதோ இல்லையோ, என் வேலைதான் என் முக்கியம். 100 பேர் செய்வாங்க, ஆனா இவர் தான் அடுத்து போய் செய்வார். யார் செஞ்சாலும் திருப்தியற்ற வேலை. மகர ராசி செய்யறவங்க மட்டும் திருப்திக்குரிய வேலையாக மாறும். அதற்குத்தான் தவறுவிட்ட வாய்ப்பையும் நழுவ விடாதவர்கள், தவறுவிட்ட கல்வி, தவறுவிட்ட திருமணம், புத்திர பாக்கியம், டோட்டலா வாழ்க்கையே தவறு விட்டவர்கள், காலத்தை காண்பதை விட, கடந்த காலத்தை காண்பதை விட இந்த நிகழ்காலம் உங்களுடைய ராசிக்கு குரு 7ஆம் பார்வை. இந்த நேரத்துல உங்களுக்கு 7ஆம் பார்வை. கணவன் மனைவி உறவு, அப்படிப்பட்ட அன்பு பாசம், செய்யும் தொல்லை தெய்வம் என்று நினைக்கக்கூடியவங்க மகர ராசி தான். ஒர்ஷிப் என்று நினைக்கக்கூடியவங்க மகர ராசி தான். ஒர்ஷிப் என்று நினைக்கக்கூடியவங்க மகர ராசி தான். அப்ப எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க நீங்க, சரிங்களா? அதனால நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். கஷ்டமெல்லாம் போய், கடந்த காலங்கள் கடந்து போய், 7.5 சனியில போய், விரயச்சனி, கண்டகச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாம் போய் இப்போது உங்களுக்கு பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்க. பக்குவ நிலைக்கு வந்த ஆண்டாக மாறக்கூடியது 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு. மகரத்திற்கு மகராசனா இருப்பான்னு சொல்றாங்கல்ல, மகரத்துக்கு பொறுமையா இருக்கக்கூடியவர். பொறுமை, எந்த செயலையும் நீங்க என்ன செய்வீங்கன்னா, எல்லா செயலையும் வெற்றியை கொடுக்கும் தொட்டிக்கும் தோல்வியே வந்துகிட்டு இருக்கும். தோல்வியை கண்டு துள்ளாத மனம் மகரம். 32 அகவைக்கு பின் அவையில் முந்திருப்பீங்க. 32க்கு மேல. அப்படிப்பட்ட மகரம் மிக செல்வாக்கு கொடுக்கும். லக்கணத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. விவசாயம், பெட்ரோல் பங்கு, பெட்ரோலு, தேங்காய் மட்டை, தேங்காய், செங்கல் சோலை, பொறியியல் துறை, ஜேசிபி சம்பந்தப்பட்டது, என்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது, சிவில் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா? சிவில் சம்பந்தப்பட்டது எல்லா தொழிலுக்கும் போகலாம். கமிஷனர், முனிசிபாலிட்டி, அவர் நம்ம தலையாரின்னு சொல்லக்கூடியவங்க, விஓன்னு சொல்லக்கூடியவங்க, அதே மாதிரி யூனியன் செக்ரட்டரியா இருக்கிறவங்க, லேபரில் தலைவராக இருக்கிறவங்க, ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறவங்க, சுப்ரீம் கோர்ட்டு தலைவராக இருக்கிறவங்க, அதாவது கீழிருந்து மேலே வரக்கூடியவங்க மேக்சிமம் மகர ராசி. கீழிருந்து மேலே வரக்கூடியவங்க மகர ராசி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆக உங்களுக்கு அந்த தொழில் பூரா செஞ்சு வருங்க. உங்கள் ராசிக்கு 3ல் சனீஸ்வரர், முத்தா 3ல் வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தகதுர ஸ்தானம், எல்லா வகையிலும் சிறப்பான ஸ்தானம், எல்லா வகையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. எல்லா கஷ்டமும் முடிஞ்சிருச்சு, ஒரு வழி பண்ணிட்டார் சனீஸ்வரர். அவர் வீடு தான், அவருடைய சொந்த வீடு தான், ஆனா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டார். அப்ப அந்த வகையில உங்களுக்கு சீரும் சிறப்பமா இருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. செல்வாக்கு கொடுக்கக்கூடியது மகர ராசி. சொன்னதை கரெக்டா செய்யறவங்க அவங்க தான். இந்த பித்தலாட்டங்கிறது இருக்கு, சோம்பேறித்தனம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் லெஸ்ஸியா இருப்பாங்க. மேசராசி டீ கொண்டு சொன்னா, டீ எங்கம்மான்னு கேட்ட டீ நிற்கும், காஃபி எங்கன்னா உடனே காஃபி இருக்கு.
மகர ராசிட்ட சொன்னா இப்பதான் மணி அடிச்சுட்டு வர்றான் பால்காரன். இப்பதான் கைண்ட் த கைண்ட்லி த டிஃபரன்சஸ் ஆஃப் தி கேஸ் பாருங்க. இந்த ராசியில எப்படி அது வித்தியாசப்படுது பாருங்க. மகரத்துல சொன்னா இப்பதான் மணி அடிச்சுட்டு வர்றான். அவன் மணி அடிச்சுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு 7ஆம் நம்பர் வீட்டுக்கு வரணும். 7ஆம் நம்பர் வீட்டுக்கு வரணும். நம்ம தூங்கிட்டு இருப்போம். அப்புறம் அங்கன வந்து பெல் அடிக்கணும். அப்புறம் பாத்திரத்தை இருக்கும், பாத்திரம் கழுவாம இருக்கும். அப்புறம் பாத்திரத்தை கழுவணும். அப்புறம் பால் வாங்க வரணும். மருமகனா பாத்திரத்தை கழுவாம கொண்டு வருவா. மாதானா பாத்திரத்தை கழுவி கொண்டு வருவா. இது இயற்கை. இது இயற்கை. வழி வந்த தோடல் அது. அந்த தோன்றுதல் அப்படித்தான் இருக்கும். காலையில 5:30 6 மணிக்கு பால் வாங்கினா என்னத்தை கண்டோம்? அப்படித்தானே இருப்போம். அப்ப மகராசியா இருக்கக்கூடிய மேற்கண்ட கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு 5 மாசம் பிற்பகுதி மிகவும் இன்னும் அற்புதமாக அமையும். முற்பகுதியை விட பிற்பகுதி உங்க தசாபுத்தி லக்னத்தை பார்த்துக்கங்க. மகரமும் கடகமும் தயவு செய்து பொருத்தம் பார்க்கும்போது மிக கவனமாக பாருங்க. பொருத்தம் பார்க்கும்போது மிக கவனமாக பாருங்க. ரொம்ப அவசியம். திருவோணமும் நல்லா கேட்டுக்கோங்க. திருவோணமும் பூசமும் சேர்க்கவே சக்காது. அவிட்டமும் ஆயில்யமும் சேர்க்கவே சக்காதீங்க. ஒன்று சேர்தல் மிகவும் கவனம். ஒன்று சேர்றது ரொம்ப ரொம்ப கவனம். என்ன செஞ்சாலும் ஒண்ணு சேர வாய்ப்பே இல்லை. அடியனை பொறுத்த வரையில அதை நீங்க பகிர்ந்துக்கங்க. ரொம்ப முக்கியமா பகிர்ந்துக்கங்க. அந்த வகையில மகரத்துக்கு எந்த தொழிலை ஏற்றாலும் வெற்றிக்குரியதாக இனிமேல் எதிர்காலம் உங்க தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. புதிய தொழில், புதிய நிறுவனம், பொருளாதாரம், வியாபாரம், அரசியல், மக்களாட்சி, நீங்க தான் மக்களாட்சி எல்லாமே பார்த்து ஆரோகணமா போங்க. அவரோகணமா வர ஆரோகணமா போய் வெற்றி மேல் வெற்றி படிக்கட்டில் உயர்ந்து செல்லுங்கள். வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். கருப்புசாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, பார்த்தீங்களா? முனீஸ்வரன் வழிபாடு, இப்படிப்பட்ட காவல் தெய்வங்களை வழிபட்டால் கருணையுள்ள தெய்வங்களாக மாறி உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பையும் செல்வாக்கையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.